நீங்கள் புது வீடு கட்டினாலும் சரி, இல்லை பழைய வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணாலும் சரி, ஒரு இன்டீரியர் ஐடியாஸ் எடுத்துக்கங்க. நிறையா ஃபிட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாடுலர் கிச்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்குனா வந்து அதுக்குள்ளே பேஸ்கெட் எப்படி போடலாம், அதுக்கு கீழே உள்ள டிட்டர்ஜென்ட் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அப்புறம் டஸ்ட்பினை எப்படி ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே ஃபிட்டிங்ஸ் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி அட்வான்ஸாக எவ்வளவோ மாடல்ஸ் வந்துருச்சு. இப்போ மாடலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் டோர்ஸ்னால் வந்து அதிகமாக இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபைல் டோர்ஸ் பூராமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக ஹேங்கிங் அக்சசரிஸ், டால் யூனிட், இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் பூரா நம்ம கொடுத்துருக்கோம். இது வார்ட்ரோபோட ஃபிட்டிங்ஸு. இது பூரா பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் ஹேங்கர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ட்ரௌசர் ரேக்காக இருக்கட்டும், இப்போ இந்த எலக்ட்ரிக்கில் ஓடுற ஸ்லைடிங் டோர்ஸு எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, பிராண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஃபோல்டிங் வார்ட்ரோப்ஸ். அதாவது உங்கள் வாக்இன் வார்ட்ரோப்ஸ்னால் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா புது ப்ராஜெக்டில். அதில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்லைடிங் ஃபோல்டிங் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்டையர் ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா அலுமினியம். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஹேண்ட்லிங்